பாத்தீங்கன்னு தெரியல. 8.25 லட்சமே எவனேனும் பரியே மட்டி பிரியமை வாகனமே அப்படின்னு அவையார் கம்பரை திட்டினதா ஒரு குறும்படம் இருக்கு. அதை யாரும் பார்த்திருக்கீங்களா? கை தூக்க முடியுமா? அந்த குறும்படம் ரொம்ப அருமையா இருக்கும். சிறிய குறும்படம் தான். எல்லா சோசியல் மீடியாலையும் அது வந்துகிட்டே தான் இருக்கு. அது ஏன் அவையார் கம்பரை அப்படி சாடினாங்க அப்படிங்கிறத புலமை பொருள இதை ஒரு பிணக்கா பார்க்காம நகைச்சுவையா பார்த்தோம்னா ரொம்ப நமக்கு மகிழ்ச்சியா இருக்கு. கம்பரை எந்த நேரமும் சோழ மன்னன் பொழுதுகிட்டே இருப்பான். கம்பர் செல்வ செழிப்பான கவிஞர். அவ்வையார் அதற்கு அப்படியே எதிர்மாறா ரொம்ப எளிமையான கவிஞர். யாரு என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க, யார் எப்ப பாட சொன்னாலும் பாட்டு பாடிக்கிறாங்க. பாடுறது சோழ மன்னன் கம்பரை எந்த நேரமே பார்த்து நீங்க அனைத்திலும் சிறந்தவர், கம்பர் அனைத்திலும் சிறந்தவர் பொழுதுகிட்டே இருக்கும்போது அவ்வையாருக்கு பிடிக்கிறது. எளிமையான கவிஞர், காரணத்தோட புகழணும், சரியான முறையில் புகழணும் அப்படின்னு அவ்வையார் நினைப்பாங்க. சோழமன்னனை கூப்பிட்டாயோ அவையார் சொன்னாங்க, எப்பா வான்குருவியின் கூடு வள்ளலருக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் செய்யறிதால் யாம்பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாம் தான், ஒவ்வொன்றும் ஒவ்வொருவருக்கும் எளிதாம் அப்படின்னு சொல்றாங்க. வான் தூக்கணம் குருவி அவ்வளவு அழகா கூடு கட்டுது, கரையான் அவ்வளவு அழகா புற்று கட்டுது, தேன் குருவி அவ்வளவு அழகா தேன் கூடு கட்டுது. இதெல்லாம் அதுக்கு எளிது. அதனால அதை கூப்பிட்டு 10 மாடி வீடு கட்ட சொன்னா கட்ட முடியுமா? அதனால அது அனைத்தும் சிறந்ததுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்படி சொல்லக்கூடாது. கம்பருக்கு நிறுத்தப்பா வரும்னா புகழெண்ணிக்கு வெண்பா வரும், ஒட்டப்புத்தருக்கு உலா வரும், அவ்வளவுதான். அவங்கவுங்களுக்கு அவங்க அதாவது எழுது. அதனால அனைத்தும் சிறந்தவங்க சொல்லக்கூடாது அப்படின்னு அவையார் சொல்றாங்க. கம்பருக்கு பெரிய மனவருத்தமாய் போச்சு. இதுல சோழ மன்னனுக்கு அவையாரை எதிர்த்து பேச முடியல, கம்பரையும் என்ன பண்றதுன்னு தெரியல. கடைசியில கம்பரை மகிழ்விப்பதற்காக சோழ மன்னன் என்ன பண்றான், அவையார்ட்ட இருந்து கொஞ்சம் அதை மாற்றி, கம்பர் பிறவி கவிஞருங்க. அவர் எப்ப என்ன பாட சொன்னாலும் பாடுவார். பிறவியிலேயே கவிஞர். ஒரு பிறவி கவிஞர்னாலதான் இந்த அளவுக்கு பார்க்கணும் புரிய முடியும் அப்படின்னு சோழ மன்னன் கம்பர் மறுபடியும் அவரை மகிழ்ச்சிக்கு கொண்டு வர பார்க்கிறான். அவையார்ட்ட திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததோர் கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் தான் பிறவி குணம் அப்படின்னு சொல்றாங்க. ஏப்பா ஒருத்தருக்கு பிறவி குணம்னாலே அவனுடைய நட்புணர்வும் அவனுடைய அந்த தயையும் அவனுடைய கொடைத்தன்மையும் தாப்பா பிறவி குணம். மற்றது எல்லாம் பழக்கத்தின் அடிப்படையில வந்ததுதான். கம்பருக்கும் இந்த கவிபாடும் திறமை பழக்கத்தின் அடிப்படையில தான் வந்தது அப்படின்னு அவையார் சொன்னவன மறுபடியும் கம்பர் ரொம்ப மன வருத்தப்பட்டு நொந்து போயிருக்காரு. எப்படியாவது இந்த அம்மாவை நம்மளும் மன வருத்தப்பட வச்சு அதனை அந்த அம்மாவை கால வாரணம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கம்பர் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காரு. அவையார் இது அப்படியே இருக்கிறது. அவையார் ஒரு பக்கம் ஒரு ஊருக்குள்ள நடந்து போறாங்க. நடந்து போயிட்டு இருக்கும் போதே ஒரு சுவர்ல பாக்குறாங்க, ஒரு பாதி செய்யுள் எழுதியிருக்கு. என்ன இவ்வளவு அழகா இந்த செய்யுள் எழுதியிருக்காங்க, யார் எழுதுனாங்கன்னு தெரியல, ஆனா பாதியோட பாடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவையார் அந்த வீட்டு கதவு தட்டி, ஏமா உள்ள யாருமான்னு கேட்டா உள்ள ஒரு பெண் ரொம்ப மன கவலையோட உட்கார்ந்துருக்கு. அந்த மட்டும் அவையார் கேட்கிறாங்க, ஏமா இந்த சுவர்ல யாருமா அந்த செய்யுள் எழுதுனது, அவ்வளவு அழகா எழுதியிருக்காங்க, ஆனா பாதியோட நிக்கிற, முழுமையா எழுத சொல்லக்கூடாதாமா அப்படின்ட்டு. அந்த அம்மா ரொம்ப கவலையா இருக்கு, எதுவுமே பதில் சொல்லல. அவையார் பாக்குது, திரும்பவும் கேக்குது. அந்த அம்மா ஒரே அழுக ஆரம்பிச்சிருச்சு. ஏமா நான் ஏதாவது தப்பா கேட்டேனா, இப்படி அழுகிறீங்க, சரி விடுமணி பதிலே சொல்லணும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவையார் வெளியில வர பாக்குறாங்க. வெளியில வரும்போது அந்த அம்மா ஓடி கூப்பிட்டுட்டு அவையாரை கூப்பிட்டு உள்ள வச்சு அவையாருக்கு முன்னாடி ஒரு ஏதோ அழுகுது. அந்த அம்மா மறுபடியும் ஒண்ணு மணி நடந்தது சொல்லுமா அப்படின்னு அவையார் கேட்கும்போது அந்த அம்மா சொல்றாங்க, என் பேரு சிலம்பி, நான் ஒரு தாசிப்பேன். எனக்கு ஒரு ஆசை, இந்த ஊர்ல கம்பர்னு ஒருத்தர் இருக்கானா, ரொம்ப நல்லா பாட்டு பாடுவாரு அப்படின்னு சொன்னாங்க. அவர் வாயால என்னை புகழ்ந்து பாடி ஒரு செய்யுள் இயற்றணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக நான் நிறைய பொருள் சேர்த்தேன், பொற்காசுகள் எல்லாம் சேர்த்தேன். ஆனா நான் இதை விசாரிக்கும் போது கம்பர் 1000 பொற்காசுகள் வாங்கிட்டு தான் இந்த யாரையுமே புகழ்ந்து பாட்டு பாடுவாராம். ஆனா என்னைக்கு ஒரு 500 பொற்காசுகள் தான் என்னால சேர்த்த முடிஞ்சது. அந்த 500 பொற்காசை கொண்டு போய் நான் கம்பர்கிட்ட கொடுத்தேன். கொடுத்து கம்பர்கிட்ட செய்யுள் பாட சொன்னேன். அவர் என்ன பண்ணாரு, பாதி செய்யுள் மட்டும் பாடி 500 பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த பாதி செய்யுள் எங்கேயுமே என்னை பத்தி அவர் சொல்லவே இல்லை. இன்னொரு 500 தேத்திக்கிட்டு இருக்கேன். அழுது அவையார்ட்ட சொல்ல ஆரம்பிக்குது. அவையார் கவலைப்படாதீங்க ராசாத்தி, அந்த பாட்டை நான் முடிச்சு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மீத பாட்டை அவையார் பாடி முடிக்கிறாங்க. தமிழ் இலக்கியங்கள்ல 2 பேர் சேர்ந்து பாடுற ஒரே பாட்டு அதுதான் புலவர்கள்ல. கம்பர் பாடின பகுதியை கேளுங்க. தண்ணீரும் காவிரியே தார்வேந்தன் சோழனை மண்ணாவதும் சோழ மண்டலமே. அவ்வளவுதான் கம்பர் பாடுறது. இந்த அம்மா கொடுத்ததுக்கு இந்த அம்மாவை பத்தி எந்த ஒரு இதுவுமே பாடல, ரொம்ப தெளிவா பாதியோட அப்படி முடிச்சிட்டாரு. அடுத்து அவையார் பாடுறாங்க, பெண்ணாவால் அம்பு சிலம்பி
அரவிந்த தாளணியும் செம்பர் சிலம்பே சிலம்பு அப்படின்னு முடிக்கிறாங்க. என்ன அந்த பொருள் என்ன சொன்னாங்க? பெண்களில் நீதாண்டி அழகி, சிலம்புகளிலே உன்னுடைய அந்த மலர் போன்ற தாமரை போன்ற அந்த பாதத்தின் மேல் நீ அணிந்துள்ள சிலம்பு தாண்டி சிலம்புகளிலே அழகு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலை முடிச்சு வைக்கிறாங்க. அந்த அம்மாவும் சில திணைகள் கொடுக்குறாங்க, ஒரு திணைகள் அதை வாங்கிட்டு அவையார். இதுவும் கம்பருக்கு தெரிஞ்சது. அப்ப கம்பர் எவ்வளவு பெரிய கடுப்புல அவர் இருப்பார். ஏற்கனவே அங்க சபையில அவர் காலவாரியாச்சு. இங்கே பாட்டு முடிச்சு கொடுத்துட்டு வந்துருச்சு அந்த அம்மா. இந்த அம்மாவை விடலாமா? விடக்கூடாது. எப்படியாவது நம்மளை எப்படி இந்த அம்மா வந்து மனவருத்தப்பட வச்சுச்சோ அதே மாதிரி இந்த அம்மாவே மனவருத்தப்பட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கம்பர் வந்து சோழன் அவையில உட்கார்ந்துருக்கும் போது அவருக்கு வந்து ஆரை கீரை அப்படிங்கிற ஒரு கீரை ஒன்று இருக்கு. அந்த கீரை அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. அதாவது அந்த கீரை எப்படி இருக்கும்? ஒரு தண்டுனா 4 இலை இருக்கும், 4 பக்கம் 4 இலை இருக்கும். இதை மனசுல வச்சுக்கிட்டு அவையாரையும் திட்டணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாரு? ஒரு சிலேடையா ஒரு செயல் பாடுறாரு. எப்படி பாடுறாருன்னு பாருங்க. ஒரு காலடி 4 இலை பந்தலடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலேடையா பாடி கம்பர் அவர் பாடிறாரு பாடியோட. அந்த மீனத்தை வந்து விடையோட அவையார் முடிக்கணும். அவையார் விடுவாங்களா? அவங்க அடுத்து ஆரம்பிக்கிறாங்க. எப்படி ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. அவங்கன்னா இந்த சோசியல் மீடியாவில் நான் சொன்னேன், அந்த சமூக வலைதளங்கள்ல வந்த அந்த கடைசி பாவம் மட்டும் அவர் சொன்னாரு. இதுதான் அவருடைய முழுமையான வரலாறு சொல்லி வந்து கடைசி அவையார் வந்து கம்பருக்கு அந்த சிலேடைக்கு வந்து பதில் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. 8.25 லட்சணமே எமனேரும் பரியே மட்டில் பெரியம்மை வாகனமே முட்டமே கூரையில்லா வீடு உளராமல் தூதுவனே ஆரையடா சொன்னாயடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிடிக்கிறாங்க. அதாவது என்ன சொல்றாங்க? 8.25 லட்சணமே அப்படின்னா தமிழ்ல வந்து அவலட்சணம். அவலட்சணமே எருமையே கழுதையே குட்டிய சோறு குரங்க நீ சொன்னதுக்கெல்லாம் பதில் வந்து ஆரைடா, ஆரைங்கிற கீரையடா அப்படின்னு அவங்க பதில் சொல்றாங்க. ஆரையடா சொன்னாயடா அப்படின்னு சொல்லிட்டு கம்பருக்கு எல்லாம் திட்ட மாதிரி இருந்துச்சு. அதுக்கு பதில் சொல்ல முடியாது. இது எல்லாமே அவங்களுக்கு இடையிலான புலமை போறதான தவிர ஒரு நகைச்சுவை நாம் இதை எடுத்துக்க தவிர ஒரு பிணக்கா நாம எடுத்துக்க கூடாது. எனவே இந்த வாய்ப்பு கிடைத்த உங்களுக்கு எல்லாருக்குமே மீண்டும் ஒரு முறை நான் நன்றி சொல்லிக்கிறது. வாழ்க்கை சீராக அமையணும் அப்படின்னா எப்போதுமே சிரித்துக் கொண்டே இருப்போம். அதான் திருவள்ளுவர் ஒரு குரல் சொல்றாரு, இழுக்கள் உடைகளில் ஊற்றுக்கொள்ளற்றை ஒழுக்கம் உடையார் வாய்ச்சல் அப்படிம்பாரு. வாழ்க்கையில எப்பவுமே நமக்கு ஒரு 3வது காலம் தேவை. அதே மாதிரி வாழ்க்கை வந்து சிறுமையோட அமையணும் அப்படின்னா ஒரு நகைச்சுவை என்ற ஒரு உணர்வு நமக்கு தேவை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.